காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தைரியமா சொல்லுங்க, உலகத்தின் ஃபார்முலால இருக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன காத்திருக்க பண்றாரு, இன்னைக்கு எனக்கு வார்த்தை தரார், இன்னைக்கு என்னை பலப்படுத்துறார், நான் செய்வேன் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறாரு, அந்த ஃபார்முலால இது நடக்கும் நடக்கும் நடத்தி அவர் என்னை சாட்சியாய் நிறுத்துவார், நான் சாட்சியாய் நிற்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. காரியத்தை அவர் செய்யவில்லை, காத்திருக்க பண்ணி இருக்கிறார். காத்திருக்க பண்ணி அந்த நேரம் வரும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும், ஐயோ நான் உனக்கு செய்யணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ உனக்கு என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை கை கழுவி விடுகிறவரை எல்லாம் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவு காத்திருக்கிறேனோ அதற்கேற்ற பலனை தந்து எனக்காய் காரியங்களை நடப்பிக்கிற தேவன். நான் உனக்கு செய்ய போற காரியம் மகிமையான காரியம். அது உலகத்தின் ஃபார்முலால செய்ய மாட்டேன், அது நான் போட்ட ஃபார்முலால செஞ்சு முடிப்பேன் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நிறைவேறும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றால். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த திங்கட்கிழமை ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேச துவங்கினார். அன்றிலிருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இந்த ஜெபத்திலே பேசும்படி கர்த்தர் நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். கடந்த நாள் இந்த வார்த்தைகளை கர்த்தர் தியானிக்க வைத்தார். ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கான ஒரு கல்யாண வீட்டிலே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு வந்தபோது அங்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாளிடத்தில் அந்த காரியம் தெரிவிக்கப்படுகிறது. மரியாள் இப்பொழுது இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், மகனே ஏதாவது ஒரு அற்புதத்தை இங்கே செஞ்சே ஆகணும். இப்படி சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4வது வசனத்தில் சொல்லுகிறார், ஸ்திரீயை எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த வார்த்தை கேட்ட உடனே மரியாள் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்பொழுது காத்திருக்கிற பீரியட் தான் அவர் குறித்திருக்கிற வேலை. என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னது செய்ய மாட்டேன் என்கிறதற்கு அடையாளம் அல்ல, அவர் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்கிறதை காட்டுகிறார். ஹல்லேலூயா. எனவே சில காரியத்தை நாம் கேட்டதும் ஆண்டவர் செய்வார், சில காரியத்தை கேட்டதும் செய்ய மாட்டார். சில வேலைக்காக கர்த்தர் அதை குறித்து வைத்திருந்திருப்பார். அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை, காத்திருக்க பண்ணி இருக்கிறார். காத்திருக்க பண்ணி அந்த நேரம் வரும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும், ஐயோ நான் உனக்கு செய்யணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ உனக்கு என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை கை கழுவி விடுகிறவரை எல்லாம் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவு காத்திருக்கிறேனோ அதற்கேற்ற பலனை தந்து எனக்காய் காரியங்களை நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும் போது ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதிகம் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். காத்திருக்கிற பீரியட் ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்பவே ஈஸி. ஆனா காத்திருக்கிறவர்கள் அந்த பாதையில நடப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், அதிகமா காத்திருக்க பண்றாரா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். உங்களுக்கு கிடைக்க போகிற பலன் அது தலைமுறையாய் பேசப்பட போகிற. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். இந்த வார்த்தை இன்று பேசப்படும் போது அநேக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் கர்த்தர் தெளிவாய் பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வார்த்தையை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தர் தாமே நம்மத்திலே பேசுவாராக. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தகப்பன். நான் நேரம் போகிறபடினால ஆமென் 3 காரியங்களை, நேரம் இருந்தால் 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் இப்பொழுது மரியாள் போய் சொல்றாங்க வேலைக்காரர்கள், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இப்ப அவர்கள் போனது அவர் செய்ய சொல்ற காரியம் என்ன? 6-7 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2:6-7. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8வது வசனம், அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஓகே, இப்ப நல்ல கவனிங்க.
இப்போ இங்க திராட்சை ரசம் உருவாக்கத்தக்கதாய் ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் அங்க செஞ்சார். ஹலோ, வெளியிருந்து ஒரு ஜாடியை உள்ள கொண்டு வர சொல்றாரு, தண்ணீரை நிரப்ப சொல்றாரு, கொண்டு போய் பரிமாறுங்கன்றார். என்னுடைய கேள்வி, இங்க திராட்சை ரசம் உருவாக்கத்தக்கதா ஏதாவது ஒரு காரியம் அங்க நம்ம பார்த்தோமா? ஏற்கனவே ஊட்டப்பட்டிருந்த பாத்திரங்கள் வேறு. நமக்கு நல்லா தெரியும், இந்த பாத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், இது வெளியிலே வைக்கப்படுகிற பாத்திரம். இதிலே திராட்சை ரசத்தை ஊற்றி இருந்திருக்க மாட்டார்கள், இதில் தண்ணீரை மட்டும்தான் ஊற்றி இருந்திருப்பாங்க. இது எதுக்குன்னா கை கால் கழுவுறது. வீட்டுக்குள்ள என்றாகும் போது கை கால்களை சுத்திகரித்து கொண்டு உள்ள வருவாங்க. அதற்காக வெளியில் வைக்கப்பட்ட பாத்திரம் தான் இந்த பாத்திரம். ஆண்டவர் இப்பொழுது உள்ள இருக்கிற பாத்திரத்தையும் செலக்ட் பண்ணல, திராட்சை பழத்தையும் கொண்டு வான்னு சொல்லல, திராட்சை ரசம் உருவாக்குற எந்த ப்ராசஸுமே கையில் எடுக்கல. மாறாய் அவர் ஒரு ப்ராசஸை நடத்துறார். அந்த ப்ராசஸ் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ப்ராசஸ். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்கிறேன், இப்படிதான் என் காரியம் நடக்கணும். உலகமும் அந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. நான் என்ன செய்யணும்? காத்து இருக்கிறவங்க இந்த ஃபார்முலாவை முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்கிறாரு, அந்த ஃபார்முலா படி என் வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், உனக்கு பலன் இருந்துச்சுன்னா இந்த காரியம் நடக்கும். உடனே ஒரு தேவ பிள்ளை, உனக்கு பலன் இருக்குதான்னு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், உங்களுக்கு இங்க வாசல் திறந்துச்சுன்னா உங்க காரியம் நடக்கும். உடனே வாசல் திறந்திருக்கான்னு பார்க்காதீங்க. உலகத்தின் ஃபார்முலா படிதான் சில காரியங்கள் நடக்கணும், ரைட்? உலகத்தின் ஃபார்முலா படிதான் இந்த காரியம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் இது நடக்காது முடியாதுன்னு உலகம் சொல்லுச்சுன்னா அந்த ஃபார்முலா படி என் வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. சில உலக ஃபார்முலா படி என் வாழ்க்கையில் இன்னைக்கு சில காரியங்கள் இல்லை, அதனால சில காரியங்கள் நிறைவேறல. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல உங்கள்கிட்ட செய்ய சொல்ற காரியம் என்னன்னா, நீ அந்த ஃபார்முலாவை தூக்கி வைக்காத. நான் அந்த ஃபார்முலா படி செய்ய மாட்டேன், நான் ஒரு ஃபார்முலா உனக்குன்னு போடுறேன், அந்த ஃபார்முலா படி உனக்காய் காரியம் நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நீ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன்னா நீ நினைக்கிறபடி நான் செய்வேன் நீ நினைக்காத, நான் நினைத்திருக்கிறபடி தான் உனக்கு செய்வேன். முதல்ல நீ தீர்மானித்துக்கோ. முதல்ல இந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க. இந்த தீர்மானத்தில் நான் உறுதியா இருப்பேன், ஆனால் எனக்கு என்னிலே வெளிப்படுகிற பலவீனம் என்னை காத்திருக்கிற பீரியட சோர்ந்து போக விடாது. என்னில் வெளிப்படுகிற சூழ்நிலை, எனக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிற விசுவாசத்தை அழிக்க விடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் இப்படி இருந்தால் தான் என் லைஃப்ல இந்த காரியம் நடக்கும். எஸ், கர்த்தர் காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே நம்முடைய எதிர்பார்ப்பில் என்ன தெரியுமா? நாளைக்கு உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னோன்னே நம்ம அதுக்கேற்ற அனுகூலங்கள் நம்ம முன்னாடி நடக்குதா இதுதான் பார்ப்போம். இல்லை, அதற்கேற்ற வாசல் திறக்குதா, அதற்கேற்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குதா, அதற்கேற்ற அனுகூலங்கள் எனக்கு உண்டாகுது, இப்படி தான் பார்ப்போமே தவிர அவர் செய்கிறத நம்ம இப்படி யோசிக்கவே மாட்டோம். ஊத்துறவங்க என்ன கணக்கில் ஊற்றிருப்பாங்க, பாத்திரத்தை உள்ள எடுத்துருவாங்க, தண்ணி ஊற்றுங்க சொன்ன உடனே ஒருத்தர் ரெடியா இருப்போம், எப்பண்டா திராட்சை பழத்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு ரெடியா பழத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், கொண்டு போய் பரிமாறுங்கன்றார். நான் நினைக்கிறபடி அல்ல அவருடைய ஃபார்முலா, நான் போட்டபடி அல்ல அவருடைய ஃபார்முலா. என் வாழ்க்கையில காத்திருக்கிற எனக்காய் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அவர் போட்ட ஃபார்முலால நடக்கும்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது காட்ஸ் ஃபார்முலா. காத்திருக்கிற தேவ பிள்ளையே, எந்த ஃபார்முலாவை நீங்க தூக்கி வச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆலோசிச்சு பாருங்க. உலகத்தின் ஃபார்முலாவை நீங்க உயர்த்தி வைப்பீங்கன்னா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் காத்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை நிறைவேறுவதற்கு சாத்தியம் இல்லாததுதான். ஆனால் அப்பா ஃபார்முலாவை எடுத்து வச்சுட்டு உங்க காரியத்தை பார்ப்பீங்கன்னா எந்த சூழ்நிலையும் என்னால் சொல்ல முடியும், அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைத்து தருகிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் இந்த உலகத்தில் யாருக்கு இந்த ஃபார்முலா போடவே, அது அவருக்கு மட்டும்தான் போட முடியும். அவர் என்ன சொல்றார் அதை செய்யுங்க. அவர் இன்னைக்கு சொல்ற முதல் காரியம் அதுதான். உலகத்தை குறித்து உலகத்தின் பார்வையில் சில காரியங்கள் இருக்கிறதே, அதை தூக்கி வெளியில எறிஞ்சிருன்றார் ஆண்டவர். உன் வாழ்க்கையை குறித்து உலகம் சில காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதை தூக்கி வெளியில எறிஞ்சிருன்றார் ஆண்டவர். நீ தூக்கி உள்ள வைக்காத என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஆமா, நம்ம இன்னைக்கு உள்ள இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு போய் நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் செய்யவே மாட்டார். இன்னைக்கு உள்ள இருக்கிற திராட்சை பழத்தை எடுத்துட்டு தான் போய் நின்றுட்டு இருக்க, செய்யவே மாட்டார். இந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ முதல் இதெல்லாம் ஓரங்கிட்டு, இதெல்லாம் ஓரங்கிட்டு, இதை வச்சுதான் அற்புதம் செய்யணும். என் வேலைக்கு நான் காத்திருக்க தேவையில்லையே, உனக்கு இதை வச்சு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். நான் உனக்கு செய்ய போகிற அற்புதம் உனக்கு மட்டும் பேசப்படுற அற்புதம் கிடையாது, இது 4 பேருக்கு பேசப்படுற அற்புதம். சொல்ல போறாங்க, இந்த வாழ்க்கையில நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமான்னு சொல்ல வச்சது போல இந்த வாழ்க்கையில இருந்து நன்மை உண்டாகுமா என்று பார்க்க வைக்கத்தக்கதா, இந்த வாழ்க்கையில ஒரு அதிசயம் உண்டாகுமா என்று சொல்ல வைக்கத்தக்கதா தேவனுடைய ஃபார்முலா என் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். தண்ணீரை தான் ஊற்றுறாரு. அவர் செய்யறதெல்லாம் ஆச்சரியமானது. வேதாகமம் அவரை குறித்து சொல்லு. தேவனுடைய செய்கைகளை 66வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிகள். 66:5 தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரனிடத்தில் கிரியையில் பயங்கரமானவராக இருக்கிறார். அவருடைய செய்கைகள் எல்லாம் நம்மளால சொல்லி முடியாதவைகள். 111வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்திலே இப்படி கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அது ஆராய்ந்து முடியாதுதான். அது இன்னைக்கும் தேவன் செய்த அற்புதங்கள் அநேகத்தை இன்றைக்கும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya, இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தாவீது ஒரு கல்லை வச்சு எப்படி ஒருத்தனை கொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹalleluya, அவன் இன்னைக்கு காண ஒரு கல்யாண வீட்டில் எப்படி தண்ணீர் ரசமா மாறிச்சுன்னு இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ நீங்க ஆராய்ச்சி செஞ்சாலும் அது உங்களால கண்டுபிடிக்க, நீங்க ஆராய போகாதீங்க, செய்யறதுக்கு விட்டு கொடுங்க. ஹalleluya, அது எப்படி நடக்கும்? அது எப்படி தண்ணீர் ரசமா மாறும்? இப்படி நான் பேசிட்டே இருப்பேனே, ஆனா அதுக்கு சாத்தியமே இல்லை. இந்த வாழ்க்கையில ஒரு ரசம் உண்டாக்கணும்னா அதுக்கு திராட்சைப்பழம் வேணுமே. உலகத்தின் ஃபார்முலா தூக்கி எறி, நான் ஒரு ஃபார்முலா போடுறேன். என் வாழ்க்கையில் ஒரு ஃபார்முலா போட்டுட்டு தான் என்னை காத்திருக்க பண்றாருன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார். ஏன் மரியாள்கிட்ட வேலை வரல சொல்றாருன்னா அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார். ஃபார்முலா ஆல்ரெடி அவர் எழுதி வச்சு தான் வந்து காரியத்தை காத்திருக்க பண்றாரு. என்ன ஒரு விஷயத்துக்கு காத்திருக்க பண்றாருன்னா அது ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஹalleluya, ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. அவர் இப்படிதான் செய்வேன் பிளான் பண்ணிட்டாரு. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கிறது வரையில, மற்ற ஃபார்முலாம் ஒதுக்குறது வரையிலும் அவர் செய்ய தொடங்க மாட்டார். ஹalleluya, பிறவை குருடனுக்கு செஞ்சது வித்தியாசமானது. தாவீது பாருங்க, தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படியா வர்றான். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 38-39 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சவுல் தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறான், தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறான். வாசிங்க 1 சாமுவேல். பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்கள் எடுத்துக்கொண்டு அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை. சவுல் ஏன் இந்த வஸ்திரத்தை எல்லாம் தாவீதுக்கு கொடுக்கிறார்னா, சவுலுடைய ஃபார்முலா இதை போட்டுட்டு போனாதான் ஒருத்தனால யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இதை போட்டுட்டு போனாதான் இவனால யுத்தத்தில் நிற்க முடியும். அதனாலதான் சவுல் அந்த தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். தாவீதும் போட்டு பார்க்கிறார். ஏன் போட்டு பார்க்கிறான்? தாவீதுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் எப்படி இருந்திருக்கோம்னா, ஒரு வேளை யுத்தத்துக்கு போனா இது போட்டுட்டு போனாதான். ஆனா அழகா பைபிள் சொல்லுது, அவனால் அதை போட்டுட்டு நடக்க முடியாது. தாவீதே, ஒன்னு இந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்குன்னு கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஃபார்முலாவே வித்தியாசமானது. நீ எவ்வளவுதான் சவுலுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டாலும் கோலியாத்தை வீழ்த்துறதற்கு இந்த வஸ்திரங்கள் அல்ல, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கூழாங்கல் இது போதுமானது.
அவன் இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு வார்த்தையை நான் தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் தெளிவோடும் தீர்க்க தரிசனமாக சொல்றேன். நான் இருக்கிற நிலை அவருக்கு போதும், என் வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிப்பதற்கு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நான் இருக்கிற நிலை அவருக்கு போதும். ஹல்லேலூயா. நான் இருக்கிற நிலை போதும். எனவேதான் காணவர் கல்யாண வீட்டில் வெளியில என்ன ஊற்றப்பட்டிருந்துச்சோ அதே தான் உள்ள கொண்டு வந்து ஊத்த சொல்றார். ஆமென். வெளியில வைக்கும்போது என்ன ஊத்துனாங்க? வெளியில இருக்கும்போது தண்ணி தான் ஊத்துனாங்க. இப்ப உள்ள கொண்டு வந்த பிறகு என்னதான் ஊத்துறாங்க? உனக்கு என்ன உனக்குள்ள திராட்சை ரசத்தை ஊத்துனாதான் அது மதுரமா? இல்ல, உனக்குள்ள தண்ணீரை ஊத்துனா போதும், அந்த ஃபார்முலால நான் உன்னை மதுரமாய் மாற்றி காட்டுவேன். உனக்கு இருக்கிற நிலை போதுமானது. சோ இந்த நிலையிலிருந்து என்னை வித்தியாசப்படுத்த நான் முயற்சிக்க தேவை கிடையாது. இந்த நிலையிலிருந்து என்னை மாற்றுவதற்கு நான் 4 பேர் பிறகு போக தேவையும் கிடையாது. என்னை எந்த நிலையில வைத்திருக்கிறார், எந்த நிலையில வைத்திருக்கிறார், அந்த நிலையில் இருந்து என் வாழ்க்கையிலே நான் காத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற என் கர்த்தரால கூடும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய, இப்ப எலிசா சொல்லுகிறார், நீர் போய் யோர்தான் நதியில போய் 7 முறை முங்கி எழுமுன்னு சொல்லும் போது நாகமானுக்கு சம கோபம் வந்து கடும் கோபம் கொண்டு அவர் என்ன சொல்ற, புறப்பட்டு வெளியே வந்து நின்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த அவருடைய நினைவை பாருங்க, அவருடைய ஃபார்முலாவை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் வெளியே வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டுட்டு அவர் கையினால என்னை தடவி இவ்விதமாய் என் குஷ்டரோகம் நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவருடைய நினைவுல ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்னா, எலிசா வந்து என்ன செய்வாரு? அவர் நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு என்ன தொடுவாரு. தொடும் போது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இதுதான் இந்த நாகமானுடைய நினைவு, இதுதான் அவனுடைய ஃபார்முலா. இப்ப எலிசா மன்றத்தில் வந்ததும் எலிசா ஒண்ணுமே வெளியில வந்து பார்க்க கூட இல்லை. அவர் சொல்லி அனுப்புறாரு, நீ யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எழும்பு. இப்படி கேட்ட உடனே இந்த நாகமானுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. உடனே அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, என் தேசத்துல ஆறுகள் இல்லைன்னு சொல்லிட்டா, ஆப்னாவும் பர்பாரும் இல்லை என்று சொல்லவா நான் இங்க வந்திருக்கிறேன். இதை விட சூப்பரான ஆராய்ச்சி அது. அவர்கிட்ட அவன் அங்கிருந்தே சொல்லியிருக்க வேண்டியது, நீ அங்க போய் ஞான ஸ்நானம், நீ ஸ்நானம் பண்ண சொல்ல வேண்டியதானே. இங்க வந்து இப்படி சொல்றதுக்கா நான் இதை வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நான் வந்து நினைச்சிட்டு வந்தது வேற. இவர் வெளியில வந்து என் தலையில கை வைப்பாரு, 4 வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசுவாரு, தொட்ட உடனே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இப்படி செய்வார்னு பார்த்தா இந்த ஃபார்முலால ஒண்ணுமே செய்யலையே. இந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாருன்னா கூட, வெளியில வந்து பார்த்திருந்தாருன்னா கூட எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு. இவர் வெளியில கூட வந்து பார்க்கல, இந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. இந்த நான் நினைச்சிருந்தபடி நடக்கலையேன்னு சொல்லி அவன் கோபத்தில் இருக்கும்போது அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயா அவர் பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீர் செஞ்சிருப்பீரே, அவர் இப்ப சொன்ன காரியம் இது சின்ன காரியம் தானே, இதை செஞ்சு பாருங்கன்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டவன நாகமான் போய் 7 முறை முங்கி எழும்புறார். கர்த்தர் அவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்கிட்ட செய்ய சொல்ற காரியம்லாம் சிம்பிளான காரியம். சிம்பிளான காரியத்தை நான் கேள்வி கேட்காம செய்வேனா, என்னால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை நான் எளிதாய் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. சிம்பிளான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம 1000 கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசுற முதல் வார்த்தை, நீ காத்திருக்கிற ரைட், ஆனா எந்த ஃபார்முலா உயர்த்தி வச்சு காத்திருக்கிற? சில உலகம் சொல்லுவோம், குடும்பத்தார் சொல்லுவாங்க, சொந்தங்க சொல்றாங்க, இது உன் வாழ்க்கையில் சான்ஸே கிடையாது, உன் வாழ்க்கையில் சான்ஸே கிடையாது. எஸ், சான்ஸ் கிடையாது. எந்த ஃபார்முலால? உலகத்தின் ஃபார்முலால. ஆனால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அப்பா ஃபார்முலால இது நடக்கும், இது நடக்கும் விசுவாசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தைரியமா சொல்லுங்க, உலகத்தின் ஃபார்முலால இது சான்ஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன காத்திருக்க பண்றாரு, இன்னைக்கு எனக்கு வார்த்தை தரார், இன்னைக்கு என்னை பலப்படுத்துறார், நான் செய்வேன் அவர் சொல்லிட்டு இருக்கிறார்னா, அவர் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறாரு. அந்த ஃபார்முலால இது நடக்கும், நடக்கும், நடத்தி அவர் என்னை சாட்சியாய் நிறுத்துவார். நான் சாட்சியாய் நிற்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் ஆரம்பத்தில் இதை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் போக போக அறிந்து கொண்டதுனால சொல்றாரு, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாய்
வரவழைத்து. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் சொன்னது போல உங்க வாழ்க்கையை பார்க்க பழகுங்கள். ஆமென். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் சொன்னது போல உங்க வாழ்க்கையை பார்க்க பழகுங்க. என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு எதை செய்வே சொல்லியிருக்கிறாரு அதை உங்க வாழ்க்கையை பார்க்க பழகுங்க. அப்படி நான் பார்க்க துவங்கிட்டேன்னா, அதை மட்டும் என் ஃபோக்கஸாக வச்சுட்டேன்னா, எனக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நான் இடம் கொடுக்க விட மாட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? எப்படி பாருங்க, அது செய்யப்படுற நாளை பாருங்க, செய்யப்படும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. செய்ததை நீங்கள் சுதந்திரித்து தேவ சமூகத்தில் நிற்கிறது இப்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க துவங்குங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் குறையாது, விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டு ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுறாரு. முதல்ல மணல்ல காட்சி கொடுக்கிறாரு, கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து நட்சத்திரத்தை காட்சி கொடுக்கிறாரு. ஏய், நீ ஏன் இன்னும் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற? நீ அங்க பாரு, வானத்தை பாரு, ஏன் மண்ணை பாரு. இப்படி உன் சந்ததி நீ இப்படி பார்க்க தொடங்குறா. இப்படி பாரு, நான் உன்னை சொல்லி அழைச்சிட்டேன்ல. உனக்கு ஒரு வார்த்தை தந்து உன்னை காத்திருக்க பண்ணுவது உன்னை ஏமாற்றுவதற்கு அல்ல. இது நிறைவேறுகிற நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீ நிறைவேறுகிறதை பார். இது நிறைவேறுமா நிறைவேறாத இப்படி பார்க்காத, நிறைவேறும் என்று பார். உனக்குள்ள விசுவாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிறது அல்ல என் வாழ்க்கை, அவர் சொன்னது நிறைவேறதா என் வாழ்க்கைன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா விசுவாசத்தோட சொல்லுங்க. அவர் நடக்காதுன்னா சொல்ல மாட்டார்னு சொல்லுங்க. அவர் சொல்லிட்டார்னா நடக்காம இருக்காதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சீக்கிரத்தில் நிறைவேறுகிறதை எல்லாருக்கும் நீங்க காண்பிக்க போறீங்க. நிறைவேறதை காண்பிப்பார். எந்த இடத்துல கேட்க பண்ணினாரோ, எனக்கு தகப்பன் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் செய்து முடிக்க வல்லவன் விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர். முதல்ல உலகத்தின் ஃபார்முலா ஒதுக்கிருங்க. உலகம் என்ன சொல்லுது ஒதுக்கிருங்க. எவ்வளோ முன்னாடி 4 பேர் கூட்டமா வந்து சொல்றாங்க, உன் மகள் மரித்துட்டாப்பா, இனி உன் போதகரை நீ கூட்டிட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் திரும்பி ஆண்டவரை பார்க்குற. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதுன்றார். அவ்வளவுதான். அந்த ஃபார்முலாம் தூக்கி குப்பையில போட்டார். அந்த வார்த்தையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அடுத்த ஸ்டெப் தைரியமா எடுத்து வைக்கிறார். எவரு என்ன நம்பி அவர் சொன்னது கேட்டல, அவர் ஒரு ஃபார்முலா போட்டார். ஆமென். மரித்து தான் என் பிள்ளை உயிரோடு எழுப்பணும்னு அவர் ஆல்ரெடி ஃபார்முலா போட்டதுனால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால டிலே பண்ணார். அவ்வளவுதான். செய்ய மாட்டார்னா அவர் என் ஸ்டெப்ல கால் எடுத்து வச்சிருக்கவே மாட்டார். அவர் இதை செய்ய மாட்டார், நான் ஸ்டெப்ல கால் எடுத்து வச்சிருக்கவே. இன்னைக்கு என் பாதையில அவருடைய காலடி தெரிகிறது என்றால் நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை வெட்கப்பட்டு போக விடாது. இரண்டாவது அவர் செய்ய சொல்லுகிற காரியம், ஆமென். ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்கள். நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இரண்டாவது கர்த்தர் செய்ய சொல்ற காரியம், நீ காத்திருக்கிற நாட்களிலே நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. இதை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 33வது சங்கீதத்தின் 15வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அவர் நம்முடைய செய்கையை கவனிக்கிறவர். அவர் காத்திருக்க பண்ணும்போது அந்த காத்திருப்பின் நாட்களிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் ரொம்ப கவனிப்பார். ஹல்லேலூயா. நான் ஏனத்தானோ இருக்கிறேனா, நம்பிக்கையோடு இருக்கிறேனா? இங்கே இந்த வார்த்தை 2 விதத்தில் இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு தெளிவாய் தெரியும். ஒன்று, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் இன்னொரு வழியை தெரிந்தெடுக்கிறார். சாராள் சொன்னது நிமித்தமாய் ஆமென் ஆபிரகாம் இஸ்மவேலை பெறும்படியாக இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். இது தேவன் குறித்த பாதை கிடையாது, இது அவனால் தெரிந்து கொண்ட பாதை. இன்னும் சொல்ல போனா சாராள் சொல்லி அவன் செய்கிற பாதை. ஆமென். இது அவன் தெரிந்து கொண்ட பாதை. இது தேவன் அனுமதித்ததல்ல, இது அவனாய் தெரிந்து கொண்ட பாதை. தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததி குறித்து தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றையும் தெளிவாய் காட்டி
சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் தட்டி தட்டி காட்சி சொல்லிக் கொடுக்கிறார். அவன் தளர்ந்து போகும்போது அவனுக்கு எப்படி காமிச்சா, எப்படி சொன்னா என் பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டாகுமோ அப்படி காமிச்சு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி காமிச்சு சொல்லிக் கொடுத்து வந்து கொண்டிருந்த ஆபிரகாம் இப்பொழுது வேறொரு வழியை தெரிந்தெடுக்கிறார். தேவன் காத்திருக்க பண்ணுகிற நாட்களிலே ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம், அவர் என்னை காத்திருக்க பண்ணி கொண்டிருக்கும் போது, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது, நான் அவரையே சார்ந்திருக்கணுமே அன்று வேறு வழிகளை நான் தெரிந்தெடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அனுகூலமாய் பல பாதைகள் வரும். இப்படி செஞ்சா உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும். ஏன் விசுவாசிகளே வந்து சொல்லுவார்கள், குடும்பத்தாரே சொல்லுவார்கள். சில பாதைகள் நமக்கு இது செஞ்ச ஒருவேளை இதுதான் ஆண்டவர் நியமிச்ச பாதையோ நமக்கு தோணும். ஆனால் தேவன் ஒரு தேவ பிள்ளை காத்திருக்க பண்ணுங்க, காத்திருங்கன்னு சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் ஏதோ ஒரு ஃபார்மலால் எனக்கு செய்யணும்னு திட்டம் பண்ணிட்டாரு, அப்படிதான் நடக்கணுமே அன்றி நான் வேறு வழியை தெரிந்தெடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அநேகருக்கு பல பாதைகள் தெரிந்தெடுத்து அவங்களுக்கு காரியங்கள் நடந்திருக்கலாம், அவங்க காரியங்கள் இன்னைக்கு நல்லா போய் கொண்டிருக்கலாம். ஆனால் காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு அப்படி தெரிந்தெடுப்போமானால் அது கர்த்தரால் வெறுக்கப்படுகிற காரியம். இஸ்மவேலை குறித்து நமக்கு தெரியும், இஸ்மவேல் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனால் இஸ்மவேலை குறித்து ஆகாட்ட பேசும்போதே அவனை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தெரியுமே. ஈசாக்கை போல் அல்ல இஸ்மவேலை வைத்தது. இஸ்மவேலை வைத்த இடமே வித்தியாசமானது. தேவனுக்கு முன்பாய் நான் நடக்கும்போது உத்தமமான இருக்கிறேன், கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஒன்று, நான் வேறு வழியை தெரிந்தெடுக்க கூடாது. இன்னொன்று, அவர் மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன்னா அவரை மட்டும்தான் நான் சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு நான் அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும். அப்படி நான் சார்ந்து இருப்பேனே ஆனால் காத்திருக்கிற நாட்களிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை என் வாழ்க்கையில நான் தடையில்லாமல் செய்து கொண்டே இருப்பேன். சில காத்திருக்கிற நாட்கள் எனக்கு சோர்வுகளை உண்டாக்கும் போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகத்துவத்தை நான் செலுத்துவதிலே சோர்ந்து போகிறேன் என்றால் நான் அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் அல்லது உத்தமனாய் நடக்கிற பாதையில கொஞ்சம் விலகி நிற்கிறேன் என்று அர்த்தம். அவன் ரெபேக்கால் எலிசபெத்தை குறித்து நமக்கு தெரியும். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிங்கள். 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா எனும் ஆசாரியர் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி எலிசபெத். 6வது வசனம். அவ்விருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தேவன் கவனிக்கிறார். நம்முடைய செய்கைகளை தேவன் கவனிக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் நடக்கிற காரியங்கள் குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கவனிக்கிறார். ஆமாம், இவர்கள் பிள்ளைக்காக ஜெபித்தார்களான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஒரு காலத்தில் ஜெபித்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இவர்கள் வயசு சென்றவர்கள், வயதானவர்கள், பிள்ளை இனி பிறப்பதற்கு, இனி பெற்றெடுப்பதற்கு எவ்விதத்திலும் சாத்தியமில்லாதவர்கள். பிள்ளைக்காக இங்கு ஜெபித்ததை நாம பார்க்க முடியாது. ஆனால் இவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தது நிமித்தமாய் அடுத்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் வந்து அவர்களை நினைத்து ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் பாத்தீங்களா? என்னுடைய நடைகளிலே நான் குற்றமற்றவனா இருக்கணும், என்னுடைய பேச்சில் நான் குற்றமற்றவனா இருக்கணும், அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்திலே நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் முதல் பாயிண்ட் ஏன் அந்த வார்த்தையை வைத்தேன் என்றால், அவர் ஃபார்முலால தான் எனக்கு எல்லாமே நடக்குங்கிற நிச்சயம் எனக்குள்ள இருக்குமானால் நான் எந்த நிலையிலும் அவரை துதிக்கிறதுல மட்டும் சோர்ந்து போகவே மாட்டேன். ஆமே, சில காரியங்கள் தாமதமாகும் போது எனக்குள்ள சோர்வு வந்து என்னால் துதிக்க முடியலைன்னா நான் இன்னும் உலகத்தின் ஃபார்முலாவை தான் என் இருதயத்தில் பதிச்சு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஆமே, என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது அதுதான். பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் அதுதான் அதிகமாக ஆரம்பத்தில் அதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆரம்பத்தில் பாரத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது ஆண்டவர் அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டேன்ல, நான் உனக்கு பாரு, உனக்கு நான் இதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி வார்த்தையெல்லாம் தந்துட்டேன்னு, அதன் பிறகு ஏன் நீ உலகத்தின் ஃபார்முலா தூக்கி வச்சிட்டு இருக்கிற?
உலகத்தின் ஃபார்முலா இது சாத்தியம் இல்லை, உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில இது சாத்தியமாகும் சொல்லிதானே நான் உனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறேன். பின்ன ஏன் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் எனக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கிறதை இது விட்டுட்டு நீ உனக்கு தெரிந்த பாதையில நீ போய் கொண்டிருக்கிற? எலிசபெத் பிள்ளைக்காக கேட்டது போல நமக்கு இங்க படிக்க முடியாது, பிள்ளைக்காக கேட்டதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவர்கள் நடக்க வேண்டிய பாதையில எவ்வளவு நிந்தை சகிச்சிருந்திருப்பாங்க. ஆமா, எலிசபெத்துக்கு இரக்கம் கிடைத்ததும் அவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் நிந்தையின் நடுவில் கர்த்தர் அவளுக்கு இரக்கத்தை உண்டு பண்ணினாராம். என் நிந்தையை கண்டு கர்த்தர் எனக்கு இரக்கத்தை பாராட்டினார் என்று சொல்லி அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியான எவ்வளவு நிந்தையை சகிச்சிருந்திருப்பா. ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இப்ப பிள்ளை இல்லாம நடந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நிந்தை செஞ்சு ஆரம்பத்தில் அந்த கதறல் இருந்திருக்கும். ஆனால் பின்பு அந்த கதறலை முன்னாடி வைக்கவில்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முன்னாடி வைக்கிறார்கள். அந்த கனத்தை முன்னாடி வச்சதுனால கர்த்தர் அவர்களை நினைத்து ஆசீர்வதிக்க துவங்கினார். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி நடக்கிறேன்? ஒரு காரியம் டிலே ஆகுது, ரைட், ஆண்டவர் காத்திருக்க பண்றார், ரைட். ஆனா அந்த காத்திருக்கிற நாட்களில் நான் தேவனுக்கு முன்னாடி எப்படி நடக்கிறேன் என்பது ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நான் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை. அது என் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா அல்லது தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறதா, ரொம்ப ஜாக்கிரதை. இங்க ஆபிரகாம் கிட்ட பேசி பேசி வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு பாதையை தெரிந்தெடுத்து 13 வருஷம் ஆண்டவர் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டார், பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டார். பின்பு வந்து பேசும்போது அவர் சொல்ற முதல் வார்த்தையை, என் முன்னாடி நீ உத்தமனாரு. நான் இன்று தியானிக்கும் போது ஒரு ஆண்டவர் இப்படி தியானிக்க வச்சார். ஒருவேளை ஆபிரகாம் இந்த பாதையை தெரிந்தெடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை 100 வயது வரை காத்திருக்க வச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அநேக டிலே நம்மளாவே நீட்டிட்டு இருக்கிறோம், நம்மளாவே நீட்டிட்டு இருக்கிறோம். 13 வருஷம் பேசல. ஒருவேளை இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததும் ஆபிரகாம் போய் ஆண்டவர் இடத்துல கேட்டிருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அதற்கான பதிலை கொடுத்திருந்திருப்பார். ஏன் சில காரியங்கள் இன்னும் டிலே ஆகுது? ஏன் சில காரியங்கள் இன்னும் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு பாதையில நான் அறியாம தெரிந்தெடுக்கிற சில பாதைகள், நான் தெரியாமல் சில பாதையில கால் எடுத்து வைக்கிறேன். இல்ல, எனக்கு கர்த்தர் ஒரு பாதையை போட்டிருக்கிறார். நான் அவர் சமூகத்தில் உத்தமமாக இருப்பேன், எனக்கானதை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த செய்கையை கவனிக்கிறார், கர்த்தர் அதை உற்று பார்க்கிறார். எப்படி நடக்கிறேன் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேற பாதையே கிடையாது, ஒரே பாதை தான், அவர் நியமித்த பாதை மட்டுமே. எனவே ஒருவேளை அனுகூலங்கள் பல வரலாம், உங்களுக்கு ஏற்றாற்போல காரியங்கள் நடக்கிறது போல இருக்கலாம். ஒரு தேவ பிள்ளை உடனே தேவ சமூகத்தில் போய் இருந்துருங்க. மூன்றாவது நான் என்ன செய்யணும்? சங்கீதம் 28வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 28:5. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். இந்த வார்த்தையை நமக்கு தெரியும், கர்த்தருடைய செய்கைகளை அவர்கள் கவனியாதபடியால் ஆண்டவர் சொல்றார், அவர்களை இடித்து போடுவேன்னு சொல்றார். இதை நான் அப்படியே மாத்தி சொல்றேன், அவருடைய செய்கையை தன் பாதையிலே கவனிக்கிறவன் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவன் முதல்ல செய்ய வேண்டியது உலகத்தின் ஃபார்முலாவை ஒதுக்கிட்டு அவருடைய ஃபார்முலா முன்னாடி வைக்கணும். 2வது, அவர் வைத்திருக்கிற பாதையில நான் உத்தமனாய் நடக்கணும். 3வது, அந்த பாதையில எப்பொழுதும் அவருடைய செய்கையை நான் நினைத்து கொண்டே இருக்கணும். அவருடைய செய்கையை மறக்கிறனாலே என்னால காத்திருக்க முடியாது. அவருடைய செய்கையை நான் மறப்பேனே, இதுவரை கர்த்தர் எனக்கு செஞ்சதை நான் மறப்பேனா எனக்கு என்னால் அடுத்த ஸ்டெப்ல தைரியமா எடுத்து வைக்க முடியாது. இஸ்ரவேலருக்குள்ளாக இருந்த பெரிய தப்பு இதுதான். ஒரு காரியம் முன்னாடி வருதுன்னா இதுக்கு முன்னாடி கர்த்தர் தங்களை தப்புவித்ததை அவங்க முன்னாடி வைக்க மாட்டாங்க. மாற ஒரு காரியம் முன்னாடி தடைய வந்ததுன்னா அந்த தடையை தான் பெருசா வைப்பாங்க. அந்த தடையை பெருசா வைக்கிறதுனால இவங்க வாயில என்ன வந்துடும் தெரியுமா? முறுமுறுப்பு வந்துடும். தேவனுடைய செய்கையை நான் என் பாதையில மறப்பேனே, ஆனால் என் வாயில நான் முறுமுறுத்து கொண்டே இருப்பேன். நான் இன்னைக்கு ஒரு பாதையில என்ன என் வாயில முறுமுறுப்பு வருதுனாலே நான் தேவன் செய்கையை மறந்து விட்டேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம இன்னைக்கு தியான பகுதியில் வாசித்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை கவனிங்கள். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிற 78வது சங்கீதத்தில், ஆமா, அதனுடைய 56வது வசனத்தை வாசிங்கள்.
55 வாசிங்க. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவருடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமற் போய் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் இல்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்குறாங்க. இவ்வளவு செஞ்சிருக்கிற ஆண்டவர் ஒரு சின்ன காரியம், ஒரு தடைய வந்த உடனே அவர்கள் இந்த காரியத்தெல்லாம் மறந்துட்டு அவர்கள் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பாதையில் ஒருவேளை ஒரு சோர்வு வரும்போது, அல்லது ஒரு தளர்வு வரும்போது, அல்லது ஒரு வேதனை பெருகும் போது நான் எதை நினைக்க தொடங்கினா, இதுவரை கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைக்க துவங்குங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உண்மையா சொல்ல முடியும், இன்னைக்கு நான் காத்திருக்கிறது உண்மை, ஆனால் இதுவரை கர்த்தர் எனக்கு செஞ்சது பெருசுன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்ததை நினைத்து பார். ஒரு பிரச்சனை உங்க முன்னாடி வரும்போது, இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சு பாருங்க. ஒரு தடை உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது, இதுக்கு முன்னாடி வந்து தடையில நீங்க தாண்டி வருது போது கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி நான் செய்ததை நினைப்பேன், கர்த்தருடைய செய்கையை நான் நினைப்பேனே, ஆனால் எனக்குள்ளே விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆமென். எனக்குள்ளே எனக்கு முன்னாடி இருக்கிற தடையை பார்த்து சொல்லுவேன், ஆமே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். அவர் செய்ததை நான் மறக்கிறேனாலே எனக்குள்ள புலம்பல் எழும்பிக் கொண்டே இருக்கும், முறுமுறுப்பு எழும்பிக் கொண்டிருக்கும். எனக்கு இன்னைக்கு முறுமுறுப்பு வருதுன்னா நான் செஞ்சதை மறந்துட்டேன் அர்த்தம். காத்திருக்கிறவர்கள் ஒரு காரியத்தில் நிச்சயித்துக் கொள்ளுங்கள், அவர் செய்ததை மறந்துடாதீங்க, அவர் செய்து கொண்டிருக்கிறத மறந்துடாதீங்க. இனி செய்து கொண்டிருக்கிறதை நான் நினைப்பேனே, ஆனால் இன்னும் செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். நான் செய்கிறதை மறப்பேனே, ஆனால் இனியும் செய்வாரா என்கிற கேள்வி எனக்குள்ளே எழும்பும். காத்திருக்கிற நாட்களில் சில கேள்வி எழும்பும். ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துறீங்க கேட்கல, கேள்வி எழும்பும். ஆண்டவரே ஏன் இந்த பாதையில என்ன நடத்துறீங்க, கேள்வி எழும்புவது தப்பு கிடையாது. அந்த கேள்விக்கான பதிலை நான் அவரிடத்தில் கேட்கணும். அதை முறுமுறுப்பாய் அல்ல, தகப்பன் பிள்ளைங்கிற உறவோட நான் கேட்பேனே, ஆனால் அதற்கான பதிலை அப்பா எனக்கு நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். அவர் நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பன், அவர் நிச்சயம் தருவார். ஆனால் என் கேள்வியை நான் முறுமுறுப்பா மாற்றாதபடி எச்சரிப்பா இருக்கணும். முறுமுறுப்பா நான் அதை மாத்துறேனாலே நான் செய்யப்படுறத செஞ்சதை மறந்துட்டேன்னு அர்த்தம். ஈசாக்கு என் கேள்வியை வைக்கிறார்னா, ஈசாக்கு ஏற்கனவே பலியை பார்த்தவன், தொழுது கொண்டதை பார்த்தவன். தொழுகைனால ஆராதனால ஈசாக்கு தெரியும் அங்க ஆட்டுக்குட்டி இருக்கும். இந்த கேள்வி வந்ததுனால ஈசாக்கு தைரியமா கேள்வி வைக்கிறார். அந்த கேள்வி வச்சதுனால அவனுக்கான பதில் கிடைச்சது. அந்த இடத்துல அவன் செய்ததை மறக்காததுனால கேள்வியா வைக்கிறான். இதே இது தனக்கு செய்யப்பட்டதை மறந்திருக்குமானால் அவன் முறுமுறுத்திருந்திருப்பான். நாம் செய்ததை மறப்போமானால் நிச்சயமா நம்ம வாயில முறுமுறுப்பு தாங்க வரும். ஆனால் அவன் செய்ததை மறக்கலைன்னா நான் தைரியமா முன்னேறுவேன். எனக்குள்ள எழும்புற கேள்வி அப்பா சமூகத்தில் வச்சு பதிலை பெறுவேன். ஹல்லேலூயா. செய்ததை மறக்காதீர்கள். அவர் இதுவரை செஞ்சது நமக்கு அதிகமாய் செஞ்சிருக்கிறார், நம்ம திராணிக்கு மேலாக செஞ்சிருக்கிறார். இதுவரை செஞ்சதை பார்க்கும்போதே நம்மளால பாடி முடிக்க முடியல. இனி அவர் செய்ய போகிறது நினைப்போமானா எத்தனை பேர் சந்தோஷத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்ததை மறந்துடாதீங்க. செய்ததை ஒவ்வொரு நாளும் நினைச்சு, ஒவ்வொரு நேரம் சோர்வு வரும்போது, தளர்வு வரும்போது, 4 பேர் உங்க முன்னாடி வந்து உங்க பாதையை குறித்து அற்பமா பேசும்போது உடனே அந்த காரியத்தை முன்னாடி எடுத்து வைக்கிறத விட்டுட்டு, ஆண்டவர் இதுவரை உங்களை நடத்தினது பாருங்க, இந்த பாதையில இவ்வளோ கஷ்டத்தின் நடுவில் இன்னைக்கு அப்பா இதை நடத்திட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு என்னை விழாதபடி பார்க்கறது காக்கிறாரு. எத்தனையோ பேர் நல்ல பாதையில் நடந்தவங்களாம் விழுந்து போகும்போது, இவ்வளோ சறுக்குதலின் பாதையில் நடந்த பிறகு இன்னைக்கு என் கையை பிடிச்ச ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. நான் விழாதபடி, நான் வழுவாதபடி காத்திருக்கிறவர் தேவ பிள்ளைய நிச்சயம் காத்திருக்கிறது நிறைவேறும். நான் இன்னைக்கு காத்திருக்கிறது என்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அவரால் எனக்கு தரக்கூடியது தான் நான் காத்திருக்கிறேன். என்னால் சிலதை பெற்றுக்கொள்ள முடியாது, என்னால் சிலதை சுதந்திரிக்க முடியாது என்பதை தான் அவர் சமூகத்தில் வைத்து நான் காத்திருக்கிறேன். அவர் என் நம்ப பண்ணியிருக்கிறார். என் காத்திருப்பு வீண் போகாது. நான் செய்ய வேண்டியது முதலாவது, நான் உலகம் சொல்ற ஃபார்முலா இதெல்லாம் ஒதுக்கிருங்க. ஆமே. இனி யார் என்ன கேட்டாலும் சொல்லுங்க,
எனக்கு சொன்னது நிறைவேறும்னு சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும்னு சொல்லுங்க. எப்படி அதுக்கான சாத்தியம் எதுவுமே உன் லைஃப்ல அவர் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறார் சொல்லுங்க. அவர் சொல்லும்போது பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க இல்லை, அதை குறித்து பந்தி பரிமாறுன்னு சொல்லும்போது எடுத்துட்டு போனவன் என்ன நினைச்சு என்ன சொல்றாரு இவர், ஆனா டேஸ்ட் பண்ணும்போது பார்க்கிற ருசிச்சவன் சொல்றான் இது மகிமைப்பா, என் வாழ்க்கையில நடந்தது மகிமைப்பா, என் வாழ்க்கையில நடந்தது மகிமை. ஹல்லேலூயா. உலகத்தின் ஃபார்முலா தூக்கி எறிங்க, அவர் ஃபார்முலா முன்னாடி வைங்க. ரெண்டாவது, அவர் முன்னாடி உத்தமமா இருங்கள். மூணாவது, அவர் செய்கிறதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. பாதையில சோறு வரும்போது இதுவரை செஞ்சதை நடத்தி பாருங்க. செய்யாததை குறித்து புலம்புறதை மாற்றி வச்சுட்டு செஞ்சதை நினைத்து நன்றி செலுத்துக. காத்திருக்க கத்தர் இன்னும் பலன் தருவார். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற நாட்கள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி முழங்காற்படி எல்லாம் முடிந்தவர்கள் முழங்காற்படி, மற்றவர்கள் எழும்பி நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் இருந்து கொள்ள முடிந்தால் முழங்காற்படிட்டு ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓ எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. வேதனையின் பாதைகள், வேதனையின் பாதைகள் சொல்லுங்க. இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு. ஹல்லேலூயா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நீர் சொல்லுங்க. இயேசையா அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை விருதாவாய் காத்திருக்க வைக்க மாட்டீரப்பா. நீ விருதாவாய் தேடுங்கள் என்று நீ சொன்னதில்லை ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்களா. ஆமென். அப்படியே 2 கரங்களை உயர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்றதை செய்யுங்க. அவர் இன்னைக்கு செய்ய சொல்ற காரியம் உலகத்தின் ஃபார்முலாலாம் சில இருக்குது. எஸ், அதுதான் நீயும் சில நேரத்தில் தூக்கி வச்சிட்டு இருக்கிற, அதுதான் சில நேரத்தில் நீங்களும் தூக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற அதை உடைச்சிருன்றார். நான் உனக்கு செய்ய போற காரியம் மகிமையான காரியம். அது உலகத்தின் ஃபார்முலால செய்ய மாட்டேன், அது நான் போட்ட ஃபார்முலால செஞ்சு முடிப்பேன் ஆண்டவர் சொல்றேன். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நிறைவேறும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. இவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷக்கதலரா. அவர் நினைத்திருக்கிறபடி செய்து முடிக்கிறவர். அவர் முன்பாக நடந்து உத்தமனாயிருங்கள். ஆமென். அவர் செய்கிறதை நினைத்து நன்றி செலுத்துங்க. அவர் என்ன நடத்தினாலும் நன்மைக்காக, அவர் என்ன செஞ்சாலும் நன்மைக்காக. செய்கிறதை மறந்து முறுமுறுக்க இடம் கொடுக்காதே, செய்கிறது நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து.